ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் அசோக்குமார். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஷெரீஃப்ஸ் கிச்சன். இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்ட் கவ். அண்ட் இவர் வந்து ஒரு ட்ராமாட்டிஸ்ட், நாடக ஆசிரியர். முதல்ல இவர் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒரு கெமிஸ்டாக தான் இவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக மாறினார். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பார்ட் டைமில் சும்மா இருக்கிற டைமில் என்ன பண்ணாருன்னா, பிபிசிக்காக நிறைய ப்ளே எதிர்த்தா இருக்கட்டும், இல்லை எஜுகேஷ்னல் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவரை பற்றி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் நான் சொன்னதை வச்சு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 8 கேரக்டர் இருக்குது. ஸோ 8 கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் கேரக்டர் 4 இருக்குது அண்ட் சப் கேரக்டர் சிலது இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட் அண்ட் ஷெரீஃப், அதுக்கப்புறம் லிட்டில் ஜான், டக், அப்புறம் வந்து ஷெரீஃபோட கோட்டையில் இருக்கிற குக், கீப்பர், சர்வெண்ட், அப்புறம் வந்து மெசஞ்சர். ஸோ இப்படி சொல்லிட்டு மொத்தமாக 8 கேரக்டர் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி வேணால் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ராபின்ஹுட், ரெண்டாவது வந்து ஷெரீஃப், மூணாவது வந்து குக், நாலாவது வந்து சர்வெண்ட், அஞ்சாவது வந்து லிட்டில் ஜான், ஆறாவது வந்து டக், ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா மெசஞ்சர், அந்த எட்டாவது வந்து கீப்பர். ஸோ இந்த 8 கேரக்டர் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன கதை தான், இவ்வளோ கேரக்டர் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாலாம் போகாது, ரொம்பவே சின்ன கதை. கதைப்படி பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து எங்கே தொடங்குனா, நாட்டிங்ஹாம் அப்படின்ற ஒரு டவுனில் இருக்கிற ஒரு கோட்டையில், ஷெரீஃபோட கோட்டையில் தொடங்கும். ஸோ ஷெரீஃப் வந்து அன்றைக்கி கோட்டையில் இல்லை. ஸோ அன்றைக்கி கதை நடக்குது பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம், ஒரு டின்னர் டைமுக்கு நெருங்குற டைம்னு வச்சுங்களேன். ஸோ டின்னர் டைம் ஒரு 9 மணிக்கு வச்சுங்க. ஸோ அந்த டைமில் கதை இப்போ மூவ் ஆகின்னு இருக்குது. ஸோ ஷெரீஃபோட கோட்டையில் இருக்கிற கிச்சனில் வந்து அந்த கிச்சனில் இருக்கிற குக்கும், அதாவது சமையல்காரரும் அண்ட் அங்கே இருக்கிற வேலையாள் சர்வெண்ட்டும் வந்து 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தமாதிரி ஷெரீஃப் வருவாரா வரமாட்டாரா, நான் எனக்கு ரொம்ப பசிதுன்னு சொல்லிட்டு வேலையாள் பேச, சமையல்காரன் சொல்கிறார் வருவார், இருப்பா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே மாறி மாறி கொஞ்சம் கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசஞ்சர் அங்கே வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தமாதிரி ஷெரீஃப் வந்து எம்மட்ன்ற இடத்துல இருக்கிற சர்ச்சு ஒரு எம்மட் சர்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எம்மட்ன்றது வந்து ஒரு இடத்தோட பேர். ஸோ அங்கே இருக்கிற ஒரு எம்மட் சர்ச்சில் இருக்கிற அதிகாரியோடு போயிட்டு டின்னர் சாப்பிட போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அங்கே மீட்டிங் நடக்குது. ஸோ அங்கேயே போயிட்டு அவர் சாப்பிட்ருவார், நீங்கள் வந்து அடுத்த வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசஞ்சர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலையாள் சொல்கிறாரு வா சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. சமயக்காரன் சொல்கிறாரு இல்லை, போய் ஒயின் வாங்கின்னு வரலாம், சரக்கு வாங்கின்னு வரலாம். ஸோ அதை வாங்கின்னு வந்து அதுவும் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரும் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. சமயக்காரரும் சர்வெண்ட்டும் வெளியே போயிடுறாங்க. போயிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, உள்ளே வந்து டக் அண்ட் லிட்டில் ஜான் அப்படின்ற 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்டோட ஆள். இது வரைக்கும் உள்ள அந்த ஷெரீஃபோட கோட்டைக்குள்ளே ராபின்ஹுட்டோட ஆளுங்க 2 பேர், லிட்டில் ஜானும் டக்கும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க, கிச்சனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே டக்கு வந்து ஆசைப்படுறாரு, சாப்பிட்லாம் வான்ட்டு அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இல்லை லிட்டில் ஜானுன்னு சொல்கிறாரு, இல்லை இது அதுக்கான டைம் கிடையாது, நம்ம இங்கே வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒயின் எடுக்க போன அந்த 2 பேரும் குக்கும் சர்வெண்ட்டும் வந்து உள்ளே வந்துடுறாங்க மறுபடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் இல்லை இவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, பட்டுன்னு போய் பெஞ்சு கட்டில் பூந்துக்கிறாங்க. அங்கே போய் பூந்துக்கின்னு அப்படியே இருக்காங்க. இந்த டைமில் வந்து இவங்க 2 பேரும் வேலையாலும் சமயக்காரர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பட் அதுக்குள்ளே இன்னொரு மெசேஜ் வருது. மெசஞ்சர் எடுத்துகிட்டு வராரு. இந்த மாதிரி ராபின்ஹுட்டை வந்து ஷெரீஃப் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு, இங்கே கூட்டின்னு வராரு, நீங்கள் வந்து செல்லை ரெடி பண்ணி வைங்க, சிறைச்சாலையை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ உடனே வேலையாள் என்ன பண்ணுறாருன்னா, உடனே காவலாளி கூட்டு, அதாவது கீப்பரை கூட்டு, அதுமாரி ராபின்ஹுட் கைது பண்ணியாச்சு, ஸோ நீ போய் செல்லை ரெடி பண்ணு, அவனை அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் தயாராகிடுச்சு. ஷெரீஃப் உடனே வராரு. வந்து ராபின்ஹுட்டை பின்னாடி கையை கட்டி கூட்டின்னு வராரு, அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வராரு. ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து செல்லுக்குள்ளே தள்ளிட்டு, இவனை பத்திரமா பார்த்துங்க, இவனை வந்து நாளைக்கு விடிய காலையில் வந்து நான் தூக்கில் போட்டுருவேன், இன்றைக்கி தான் இவன் கடைசியாக உயிரோடு இருக்கிறது, ராபின் கடைசியாக உயிரோடு இருக்கிறது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் வந்து கோபமாக சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ கீப்பர் வந்து செல்லுக்கு முன்னாடி அப்படியே நடந்து போயின்னு வந்துன்னு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சமயக்காரரும் வேலையாளும் வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க கிச்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சமையலாள் வந்து சரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்டுன்னு வெளியே போயிடுறாரு. அண்ட் வேலையாள் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஜான் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியாமல் அப்படியே, அதாவது வந்து சமையல் ரூம்லேருந்து பக்கத்தில் தான் சிறைச்சாலையும் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு படிக்கட்டு வழியாக மேலே ஏறி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற அந்த காவலாளி, ஒரே ஒரு காவலாளி தான் அங்கே நடந்துகிட்ருக்காரு.
அவரை அட்டாக் பண்ணி எப்படியோ அவரோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாரு இவர் மயக்கமடைய வச்சுட்டு. ஸோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என்ன பண்ணுறாருன்னா ராபின்ஹுட்டை பார்க்குறாரு. பட் ஆனால் சாவி இல்லை, சிறைச்சாலை திறக்கிறது சாவி வேணும்ல. ஸோ அங்கே சாவி இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே சாவி வந்து கண்டிப்பாக சர்வன் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சர்வன் கிட்ட ஓடி வந்து அவர் முன்னாடி வந்து ஒயின் எடுத்து வந்து வைக்கிறாரு. ஸோ வேலையாளுக்கு உடனே சந்தேகம் ஆயிடுச்சு, என்னடா இது இவன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இல்லை நான் இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஜான் வந்து சொல்கிறாரு. மார்வேஷத்தில் இருக்கார், இப்போ வந்து ஒரு காவலாளி ட்ரெஸ்ஸில் இருக்கார். சொன்ன உடனே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒயின் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நிறைய ஊற்றி ஊற்றி கொடுத்துனே இருக்காரு. அவர் குடிக்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே குடிக்க அவருக்கு போதை தலைக்கேறிடுது. அவர் சாப்பிட வயிறு வேறு அப்படியே பெருத்து போயினே இருக்கா. அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் வந்து உங்கள் பெல்ட்டை வந்து அதாவது வந்து சாவியெல்லாம் நீங்கள் அந்த காலத்து இதை நினச்சிங்க, சாவியெல்லாம் பெல்ட்டில் அந்த இடத்த சொறி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அவர் என்ன சொல்கிறார், லிட்டில் ஜான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெல்ட்டை நீங்கள் தளர்த்தி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய சாப்பிட முடியும், இல்லைனா இதெல்லாம் சாப்பிட முடியாது, எவ்வளோ வகையாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த வேலையாளுக்கு வந்து போதையில் வந்து நிறைய சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா லிட்டில் ஜான் சொன்ன மாதிரியே பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது சாப்பிட்னே இருக்கும்போது என்ன நடக்குதுனாக்கா பெஞ்சு கடையில் இருக்க டக்கு என்ன பண்ணுவார்னா சர்வன்ட் சாப்பிட்டுனே ஒயின் சாப்பிடுவார்ல. ஸோ அந்த ஒயினை வந்து லைட்டாக உருவிடுவார். பெஞ்சு கடையிலேருந்து அப்படியே கையை விட்டு அப்படியே எடுத்துகிட்டு டேபிள்லேருந்து. ஸோ சர்வன்ட் வந்து கோவம் வந்துடும், ஐயோ எங்கே என் சரக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போதையில் கத்த ஆரம்பிப்பாரா. ஸோ லிட்டில் ஜான் என்ன பண்ணுவார்னா சரி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இவர் போய் பெட்டில் மல்லாக்கா படுக்க வச்சுட்டு அவர்கிட்ட இருக்க சாவியை எடுத்துன்னு போய்ட்டு ராபின்ஹுட் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க, 2 பேரும் வெளியே வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஷெரீஃப் கரெக்டாக அந்த டைமில் கிச்சனுக்குள்ளே வந்துடுவார். ஸோ வந்தோடனையும் வெறியாயிடுவார், எப்படி நீ தப்பிக்கிற, உன் ஆளுங்களாம் இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவார். அந்த டைம் என்ன பண்ணா லிட்டில் ஜான் வந்து பின்னாடி கையை பிடிச்சி, அதான் 2 பேர் ஆகுங்களே, ஸோ மாறி மாறி துவம்சம் பண்ணி ஷெரீஃபை தூக்கி செல்லுக்குள்ளே போட்டு கதவை அடைச்சிருவாங்க. அடைச்சி க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி பூட்டி சாவியும் கையில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் செல்லுக்குள்ளே ஷெரீஃபை போட்டு அடைச்சிட்டு மறுபடியும் கிச்சன் வரும்போது டக்கு என்ன பண்ணுவார்னா எழுந்து போயிட்டு சரி சாப்பாடுலாம் நிறைய இருக்குது இப்போயா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லும்போது, டே மூதேவி நமக்கு டைம் இல்லை, இன்னும் மற்ற ஆளுங்களாம் வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஹுட்டும் லிட்டில் ஜானும் டக்கு அந்த இடத்துக்கு விட்டு கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சமயக்காரர் அந்த இடத்துக்குள்ளே உள்ளே என்ட்ராவார். பார்ப்பார், என்ன கிச்சன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஏதோ நடந்துருக்குது போலது அப்படின்னு நினச்சினே போயிட்டு சர்வெண்ட்டை பார்ப்பார். சர்வெண்ட் வந்து போதையில் மலாந்து படுத்துன்னு இருப்பார். ஸோ அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ளே போவார் ராபின்ஹுட் உள்ளே இருக்கானான்னு பார்க்கறதுக்கு. அந்த வழியாக போகும்போது உள்ளேருந்து சத்தம் ஒரு ஷெரீஃப் தான் சத்தம் போடுவார், என்னை வெளியே விடுங்கடா, யாருன்னா வந்து திறங்க கதை வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவருக்கு வந்து உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது ஷெரீஃபோட வாய்ஸ் தான் சொல்லிட்டு, டேய் மூதேவி உருளை இருறா, என்னடா உனக்கு அவ்வளோ இது, நாளைக்கு காலையில் நீ தூக்கில் தொங்க போகிறப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஷெரீஃப் வந்து கத்துவார், டேய் நான் தான்டா ஷெரீஃபு, என்னை விட்டு தொலைங்கடா, வெளியே வந்து எப்படியாவது அடிச்சியாவது இதை திறங்கடா, செல்லை திறங்கடா, கதவை திறங்கடான்னு அப்படி கத்துவார். ஸோ இப்படியே வந்து ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ பர்சனலாக இது வந்து ரொம்ப காமெடியான ஒரு அழகான ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு மாதிரி ஏதாவது பேசணும், லெசன்ஸ் எதனா பேசணும், இல்லை வேறு எதனா விஷயத்தை பற்றி பேசணுன்னாக்கா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys, have a great day, have a great night ahead for you. Bye.